வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, பாரிஜாத யோகத்தை பத்தி பார்க்கலாங்க. இப்போ நம்ம முன்னோர்கள் மூல நூல்கள்ல பாரிஜாத யோகம் கிரக அமைப்பு நிறைய கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிரக அமைப்பு உண்டு அப்படின்னு. இந்த பாரிஜாத யோக கிரக அமைப்பு என்ன அப்படின்னா, இந்த பாருங்க, அவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும், நல்ல சிறப்பான யோகத்தை தரக்கூடிய அமைப்பே இந்த பாரிஜாத யோக அமைப்பு ஆகும். அந்த ஜாதகருக்கு இந்த பாரிஜாத யோக கிரக அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திசா காலங்கள் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னா, பல வகைகளில் பண வரவு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது மூலயமா அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். பல வகைகளில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நல்ல வசதி வாய்ப்பு தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. நல்ல பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்காங்க. சரி, இந்த பாரிஜாத யோகத்துக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்க, லக்னத்துக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். உபஜயஸ்தானத்துல 11ஆம் இடம் ஒரு பாவமா வரக்கூடிய அமைப்பு. வெற்றி ஸ்தானமாக சொல்லக்கூடிய அமைப்பு இந்த 11ஆம் இடம். அந்த லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானமான 11ஆம் இடத்து அதிபதி சுப வீடாக அமைந்து, சுப கிரகத்துடைய வீடாக அமைந்து, அது லக்னத்துக்கு 11ஆம் வீடு சுப கிரகத்துடைய வீடாக இருக்கணுங்க. அந்த சுப கிரகத்துடைய வீடாக இருந்து அந்த கிரகம் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அமைப்பே பாரிஜாத யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, லக்னத்துக்கு 11ஆம் இடம் சுபர் வீடாக அமைந்து, அந்த சுப கிரகமான 11ஆம் இடத்து அதிபதி அந்த ஸ்தானத்திலே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அமைப்பே பாரிஜாத யோக அமைப்பாகும் அப்படின்னு. இப்ப சுப கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, எந்தெந்த கிரகம் எந்தெந்த பாவம் 11ஆம் வீடாக வரும்போது அவங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அமைப்பு, அந்த கிரகம் அந்த ஸ்தானத்திலே பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்புல பாரிஜாத யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்ட, குரு பகவானுடைய வீடான தனுசு ராசியாகவோ அல்லது மீன ராசியாகவோ அல்லது சுக்கிர பகவானுடைய வீடான ரிஷப ராசியாகவோ அல்லது துலா ராசியாகவோ, அடுத்தது புதன் பகவானான மிதுன ராசி வீடாகவோ அல்லது கன்னியா ராசி வீடாகவோ அல்லது வளர்பிறை சந்திரனுடைய கடக ராசியாகவோ, இந்த இடங்கள்லாம் சுப வீடுகள் இல்லைங்களா, சுப கிரகத்துடைய வீடுகள். இந்த வீடு, இந்த பாவம் அந்த லக்னத்துக்கு 11ஆம் வீடாக வரும் பட்சத்துல அவங்களுக்கு பாருங்க, அந்த ஸ்தான அதிபதி அந்த ஸ்தானத்திலே பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்புல அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா இது பாரிஜாத யோக அமைப்பாகும். அவங்களுக்கு அந்த திசா காலங்கள்ல நான் இப்ப சொன்ன மாதிரி பல வகைகள்ல பண வரவு இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுடைய திசா காலங்கள்ல நல்ல பொருளாதாரத்துல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது வெற்றி ஸ்தானம், நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும். அது லாபஸ்தானம், நல்ல லாபம் வந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால அவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, பொருளாதாரத்துல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. சரி, இப்ப 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இல்லை, அவர் இன்னொரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக இருக்கு, அதனால அந்த பாவத்துலதான் அந்த வீட்டுலதான் ஆட்சி பெற்றிருக்கு அப்படின்னு இருந்தாலும் இது 2ஆம் தர யோக அமைப்பிலும் சரிங்க, யோகத்தை அது 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தா எந்த அளவுக்கு பலம் பெற்றிருக்கோ அதை விட கொஞ்சம் குறைவாக, ஏன்னா அந்த இடத்துல அந்த சாரம் கொடுத்த கிரகம் எப்படி இருக்கு, மற்றபடி என்ன அமைப்புல இருக்கு, அது என்ன ஆதிபத்தியமோ அது பொறுத்தும் பலன் நடக்கும் இல்லைங்களா. இப்ப 11ஆம் இடம் அப்படின்னு இடத்துல லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிறதுனால முழுமையான பலன் கொடுக்கும். அதுவே மற்ற ஆதிபத்தியத்துக்கு உண்டான பலனையும் சேர்த்து தரணும் அப்படிங்கிறதுனால அந்த ஆதிபத்தியம் முழுமையான பலனையும் தரணும் இல்லைங்களா. அப்படிங்கறதுனால அங்க இருந்தாலும் நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா. அதையும் சேர்த்தே தான் தரும் சரிங்களா. ஏன்னா இப்ப 11ஆம் இடத்துக்கு 2 ஆதிபத்தியம் அப்படின்னா 11ஆம் இடத்தை எடுத்த உடனே அது செய்ய ஆரம்பிச்சிடும். இருக்கக்கூடிய வீட்டை பலனை எடுத்த உடனே மலமலன்னு செய்யக்கூடிய ஆரம்பிச்சிடும். அதுவே இன்னொரு ஆதிபத்தியம் அமைப்பு அது 2ஆம் பகுதியில தரக்கூடிய அமைப்பு, அந்த மாதிரி அமைப்புல தான் வரும் சரிங்களா. இது எந்த அர்த்தத்துல சொன்னேன் அப்படின்னா, எந்த பாவத்துல ஒரு கிரகம் அமர்ந்திருக்கோ அந்த பாவத்துக்கு உண்டான பலன் அது எங்க உட்கார்ந்துருக்கோ அதை எடுத்த உடனே அதை செய்ய ஆரம்பிச்சிடும். நான் அந்த அர்த்தத்துல சொல்றேன் சரிங்களா. இப்போ 11ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாலோ அல்லது இன்னொரு ஆதிபத்திய வீட்டுல ஆட்சி பெற்றிருந்தாலோ அல்லது உச்சம் பெற்றிருந்தாலோ இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அது பாரிஜாத யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. அவங்களுடைய திசா காலங்கள்ல நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா,
11ஆம் வீடு வந்து 11ஆம் வீடு சுப கிரகமாக வந்து அந்த சுப கிரகம் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அல்லது உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் அது பாரிஜாத யோக அமைப்பு தரும். இது வந்து கோடிகளில் வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பும் உண்டு. லாபஸ்தானம் இல்லைங்களா, பல வகைகள்ல இருந்து லாபம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். சீரா அவங்களுடைய திசா காலங்களில் நல்ல பண வரவு இருக்கக்கூடிய, அது மட்டும் இல்லைங்க, அந்த 11ஆம் இடம் வந்து என்னென்ன அமைப்பு இருக்கோ அதுக்கு உண்டான பலன்களும் அந்த ஜாதகருக்கு அந்த திசா காலங்களில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 11ஆம் இடம் மூத்த சகோதர ஸ்தானம் இல்லைங்களா, மூத்த சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறதால மூத்த சகோதரரால் அவங்களுக்கு நன்மை அடையக்கூடிய அமைப்பு, மூத்த சகோதரம் அவர் சம்பாதிச்சு இவங்களை பார்த்துக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு யோகம், அதுவும் அதிர்ஷ்டம் மூலயமா வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டுங்க. ஏன்னா 11ஆம் இடம் மூத்த சகோதரர் மூலயமா நன்மைகள் உண்டாகக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய அமைப்பாயிடும். அது மட்டும் இல்லைங்க, அவங்க தந்தையோட கூட பிறந்தவங்க மூலியமாகவும் அவங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய அமைப்பு, அவங்களுடைய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. இது மூலியமாகவும் வசதி வாய்ப்பு வரக்கூடிய அமைப்பு, அதாவது தந்தைக்கு கூட பிறந்தவங்களுடைய சொத்துக்கள் கூட வரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. அதனாலதான் அவங்களுக்கு பல வகையிலிருந்து பணங்கள்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு இருக்கும். 11ஆம் இடத்து அதிபதி இந்த மாதிரி 11ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கும் போது பல வகைகளில் பணம் வரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அந்த பாவத்துக்கு உண்டான காரகத்தன்மையும் அந்த பாவகத்துக்கு உண்டான ஆதிபத்தியம் என்னவோ அதுக்குண்டான பலன்கள் எல்லாமே அந்த கிரகத்துக்கு உண்டான காரகம் ஆதிபத்தியம் எல்லாமே அந்த ஜசா காலங்களில் அந்த ஜாதகருக்கு முழுமையா தரக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த ஜாதகர் உண்டு. ஆனா இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது லக்னாதிபதியும் நல்ல அமைப்புல இருக்கணுங்க. ஏன்னா ஒரு ஜாதகருக்கு வந்து எப்பேற்பட்ட யோகங்கள் இருந்தாலும் அதை வாங்கி அந்த ஜாதகருக்கு தரக்கூடியவரே அவங்களுடைய ஜாதகத்துல லக்னாதிபதி தான். இந்த மாதிரி அவங்க லக்னாதிபதியும் நல்ல அமைப்புல இருந்தாதான் அந்த ஜாதகரை நேரடியாக அதை அனுபவிக்க முடியும். சரிங்களா, அதாவது நல்லா லாபம் கிடைக்குது, நல்லா சம்பாதிக்கிறாங்க, பல வகையிலிருந்து பணம் வந்துட்டு இருக்கு, அந்த ஜாதகரும் அனுபவிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு லக்னாதிபதியும் நல்ல அமைப்புல பாதிக்கப்படாம லக்னத்திலேயோ அல்லது கேந்திர திருகோண ஸ்தானத்திலேயோ அல்லது ஆட்சி உச்சமாகவோ ஏதாவது ஒரு விதத்துல நல்ல அமைப்புல இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு இந்த மாதிரி பாரிஜாத யோக அமைப்பு இருந்து ஜாதகரும் நல்லா அனுபவிப்பாங்க. அதுவே வந்து லக்னாதிபதி வந்து நீச்சமாகவோ வக்கரமாகவோ அல்லது அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாலோ அது என்ன மாதிரி அமைப்பு இருக்கும்னா நல்ல லாபம் கிடைக்கும். பல வகையிலிருந்து அந்த ஜாதகருக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும், சீரா வந்துகிட்டே இருக்கும், நல்ல லாபம் கிடைச்சிட்டேன். ஆனா அந்த ஜாதகரால் அதை அனுபவிக்க முடியாது. அவங்க சுத்தி இருக்கக்கூடியவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் அதை வச்சு அனுபவிப்பாங்க. ஆனால் ஜாதகரால் நிம்மதியாக அதை வச்சு அனுபவிக்க முடியாது, சாப்பிட முடியாது. பணம் வருது, அதால் எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் அது லாபமாக இருக்குது, அவங்க தான் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதுக்கு தாங்க லக்னாதிபதி, அந்த லக்னாதிபதி வீக்காக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அவங்களால சம்பாதிச்சாலும் அது அவங்களால அனுபவிக்க முடியாது. அதுவே லக்னாதிபதியும் நல்ல கேந்திர திருகோண ஸ்தானத்துல எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம நல்ல அமைப்புல இருக்காங்க அப்படின்னா இந்த பாரிஜாத யோக கிரக அமைப்பு இருக்கு பட்சத்துல அந்த ஜாதகரும் நல்ல பல வகைகள்ல வருமானத்தை ஈட்டி நல்லா சம்பாதிச்சு அவங்களும் அனுபவிப்பாங்க, அவங்க சுத்தி இருக்கவங்களும் அவங்களால நல்லா வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஆயிடுங்க. இதுதாங்க இந்த பாரிஜாத கிரக அமைப்பாகும். நன்றி, வணக்கம்.